நம்ம ட்ரூப் போலாம் வா. சரி பாய். ஐயம்மா பாய். பாய். இந்த வண்டியில் போனோம்னா ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இந்த ஷாப். ஸோ மோஸ்ட்லி நான் இங்கே வந்துடுவேன் என்னோடய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக. ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் சீப்பாக இருந்தால் ஆன்லைன்லேயுமே ஒரு சில ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன். ஷாப்புக்குள்ளே போனதுக்கப்புறமா நான் நிறைய கிளிப்ஸ் எடுக்கலை, ஏன்னா அங்கே கூட்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் என்னையே பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக இருந்ததுனால நான் நிறைய கிளிப்ஸ் எடுக்கலை. அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன், யாரும் என்ன பார்க்கலன்னு நினச்சிட்டு. நான் 2-3 vlog தான் எடுத்திருப்பேன், அதுவும் வீட்டுக்குள்ளேயே தான். வெளியெல்லாம் வந்து vlog எடுத்து சுத்தமாக பழக்கமே இல்லை. அது யாராவது பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி ஐயோ நம்மளே பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் நிறைய கிளிப்ஸே எடுக்கலை. கரெக்டாக சேலரி வர கிரெடிட்டாக இருந்தது. ஸோ தேவையானது எல்லாமே வாங்கிக்கிட்டேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து அந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பிங்க்கு போனதுக்கான ரீசனே வந்து எங்கள் அண்ணோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். கிஃப்ட் வாங்கியாச்சு, ஆனால் கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்கு அந்த ரேப்பர் இல்லை. ஸோ அந்த ரேப்பர் வாங்குறதுக்காக தான் நான் வந்து மெயினாக எங்கள் அண்ணனை கூப்பிட்டுட்டு நான் அந்த ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போனேன். அந்த போன இடத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் தேவைப்பட்டுச்சு. எங்கள் அண்ணா வந்து ஒரு ட்ராயிங் காட்டிட்டு எனக்கு இது வரைஞ்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ட்ராயிங்காகவும் நான் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்படியே போயிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு அந்த கிஃப்ட் ரேப்பரோட அந்த ரேப்பர் நான் இதுதான் வாங்கினேன். இது வந்து மிச்சம் ஆகிட்டது. எனக்கு இந்த ரேப்பர் அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா கோல்டன் ஒயிட்டில் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்படின்றதுனால நான் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். வாங்குறதுக்காக தான் நான் மெயினாக போனது. அதுக்கப்புறமா வந்து நான் என்ன வாங்கினா, ஃபர்ஸ்ட் திங் ஃபேப்ரிக் கேஸ்டரோட ட்ராயிங் பென்சில் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 70 rupees வந்துருந்தது. ஸோ 6 செட் இருக்கும். அதில் 6 செட்டு ஃபேப்ரிக் கேஸ்டரோட பிளாக் மேட். இந்த பென்சில் தான் வந்து நான் வாங்கினேன். எனக்கு ட்ராயிங்க்கு தேவைப்படுது. ஃபேப்ரிக் கேஸ்டரில் வந்து நான் ட்ரை பண்ணது ஒரு பிராண்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதனால் சரி நான் ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஒரு 5 தான் இருக்கா, ஓகே 6 செட். அண்ட் தென் நான் வந்து டாம்ஸோட கலர் பென்சில் வாங்கியிருந்தேன். 24 ஷேட்ஸோட டாம்ஸோட கலர் பென்சில். பட் அதே மாதிரி ட்ராயிங் வந்து கலர் பண்ணி ட்ராயிங் கொஞ்சம் கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசிக்காக இந்த டாம்ஸ் எடுத்து ட்ரை பண்ணேன். இந்த செட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நான் வந்த உடனே ஒரு ஆர்வத்தில் அந்த பேக்கேஜிங்கெல்லாம் பிரித்து போட்டாச்சு. என் பொண்ணும் விடலை, வாங்கிட்டு வந்து எல்லாமே நோண்டி எல்லாத்தையும் பிரிச்சிட்டா. ஸோ பாதி பிரித்து நானும் பிரித்து போட்டேன். இந்த ஒரு செட்டு தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பெயிண்டிங்க்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரி மெயினாக இந்த குட்டி செட் வந்து நான் க்ரையானுக்காக, நான் க்ரையான் ட்ராயிங் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன். க்ரையானை வந்து இப்படி வச்சு இப்படி கட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி கலக்கி பேஸ்ட் பண்ணி அதை இப்படியே வலிச்சு எடுத்து இப்படியே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்ட்காக நான் இது வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து நான் பெயிண்டிங் வந்து யூஸ் பண்ணுவேன். மெயினாக இந்த ஒன்று வந்து நான் க்ரையானுக்காக நான் வாங்கியிருந்தேன். இது வந்து சாக்கோல் ஆர்ட்காக தான் நான் வாங்கியிருந்தேன். சாக்கோல் ஆர்ட் மெயினாக பண்ணும்போது ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டு, ஸோ இந்த வாட்டி இதை நான் ரொம்ப நாள் நான் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன், வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி நான் போனப்போ இது நான் தெரியாது நான் இது வாங்குவேன்னு சொல்லிட்டு வாங்கினோடனே ஓகே நம்ம வாங்கலாமா வேண்டாம்னு ஒரு டிசிஷனில் நான் நிறைய சாக்கோல் இப்போ நான் ட்ரை பண்ணிருக்கேன், ட்ராயிங் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின ஒரு விஷயம். நிறைய இருக்குது இதில். ஆக்சுவலி 2 டூல் இருக்குது. இந்த 2 டூல் நிறைய ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்குது. அதுவும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது வேறு. அப்புறமா நான் ஒரு ஸ்லேட் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஸ்லேட் வந்து என் பொண்ணுக்காக நான் வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த நானாக வந்து சரி வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்க. புக்குமே அதே மாதிரி தான், நான் அவங்க பார்க்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். எப்போயோ அது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த
எப்படி சொல்கிறது ஆல்ஃபபெட்ஸ்லாம் கார்ட்ஸ் மாதிரி இருக்கும்ல. ஸோ கார்ட்ஸ் வந்து ஒரு நோட்டாக ஒரு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நோட் நான் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, பார்க்கவே இல்லைன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அது அவங்களுக்கு எட்டுற மாதிரி ஒரு தூரத்தில் இருந்துச்சு. எனக்கு ஒரு நாள் நான் பார்த்தேன், அவங்களாம் போய் எடுத்து வச்சுட்டு அந்த பேஜெல்லாம் திருப்பி நான் அதை பார்க்குறது நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கப்புறம் நான் நிறைய புக்ஸ் அவங்க பார்க்குற மாதிரி நான் நிறைய வாங்க ஆரம்பித்தேன். இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இருக்கும்ல டச் அண்ட் ஃபீல் புக்கு, அதுக்கு எரும மாடு டச் அண்ட் ஃபீல் புக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த பீக்கபூ புக்கு அந்த மாதிரிலாம் நான் நிறைய வாங்கினதுக்கப்புறம் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டினாங்க. எனக்குமே ஒரு மாதிரி இதுக்கப்புறம் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் காட்டினதுக்கப்புறம் தான் நான் புக்ஸ் வந்து வாங்க ஆரம்பித்தேன். இதில் நான் வந்து எப்பவுமே நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய நீ பார்க்கணும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களாம் போயிட்டு அந்த புக் உட்காந்து பேஜ் திருப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நான் வந்து இன்னும் புக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதே மாதிரி தான் இது நான் வாங்கி வச்சுருக்கேன். அவங்களுக்கு இங்கே எப்போ இன்ட்ரெஸ்ட் வருதோ அவங்க வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வாங்கிட்டு வந்த உடனே அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும். இதை எடுத்துகிட்டு சிக்கன்லாம் கிரிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம நிறைய டாய்ஸ் வாங்குறத விட இந்த மாதிரி வாங்குறது வந்து எனக்கு ஒரு நாள் யூஸ் ஆகும். டாய்ஸ் வந்து வாங்கினாங்க இப்படி விளையாடுவாங்க, தூக்கி போட்டு உடச்சிருவாங்க. அதில் ஒன்றுமே யூஸ் இருக்காது. கேட்டிங் விஷயம் வாங்கி கொடுத்தா அது எப்படியும் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் டாய்ஸ் வாங்கினேன். ஒரு 600 ருபீஸ் கொடுத்து ஒரு புக் வாங்கினேன். ஒரு புக் வந்து 600 ருபீஸ். பட் ஒர்த் இட் நான் சொல்லுவேன். ஏன்னா நைட்டில் கூட அவங்க போயிட்டு அந்த பேஜ் திருப்பிட்டு அது கூட விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அந்த காசு கொடுத்து நான் பொம்மை வாங்கியிருந்தால் கூட அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடிருப்பாங்க எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் அவங்களே இன்ட்ரெஸ்ட் காட்டி நான் புக்கு வாங்கிட்டு வந்து வச்சது தான். அவங்களே எனக்கு அந்த புக்கு வேணும் நான் அந்த எடுத்துக்கொடுன்னு சொல்லி கேட்டு அந்த பேஜ் திருப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. திருப்பி அவங்க கிழிச்சே போட்டுட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ஐயோ கிழிச்சிட்டாங்களே அப்படிலாம் கிடையாது. அந்த புக்கு வந்து அவங்க அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க அவ்வளோ டிவி பார்த்தது கிடையாது. ஸோ அந்த எதுவுமே பண்ணாமல் அவங்க புக்கு தானே பார்க்குறாங்க. சரி ஓகே பார்க்கட்டும், அவங்களுக்கு எதோ எங்கேஜிங்காக இருக்குது, அவங்க எதோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நான் இந்த ஒரு ஷார்ப்னர் வாங்கினேன். இது வந்து 15 ருபீஸ் தான். என்னென்னா இது வந்து 2 ஷார்ப் பண்ணுறது. ஒன்று வந்து பெருசாக லாங்காக இருக்கும், இன்னொன்று வந்து குட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து பென்சில் தான். எனக்கு ட்ராயிங் பென்சில் வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இது ஒன்று இருக்குது. ஆனால் என்னென்னா இதில் வந்து ஒரே ஒரு ஷார்ப்னர் தான் இருக்கும் ஷார்ப் பண்ணுறதுக்கு. இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஒன்று வாங்கினேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். That's it for today's video. So thank you for watching. Bye.